இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாத மதங்கள் இழிவுபடுத்தும் சம்பவங்கள். 24 மணி நேர ஹாட்லைன் புகார் மையத்தை அமைக்க திட்டமில்லை. முஸ்லிம் அல்லாத மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் தொடர்பான புகார்களுக்கு தீர்வு காணும் 24 மணி நேர ஹாட்லைன் சேவையை தொடங்கும் திட்டம் எதனையும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு கொண்டிருக்கவில்லை என்று அதன் அமைச்சர் டத்தோ ஆருன் அகு டாகாங் தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தை அவமதிக்கும் நபர்கள் தொடர்பாக புகார் அளிப்பதற்கு ஓர் அரசாங்க இலாக்காவான ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்கா இதுபோன்று 24 மணி நேர ஹாட்லைன் சேவையை முன்பு தொடங்கியது. அதேபோன்று முஸ்லிம் அல்லாத மதங்களை சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்தும் நபர்களுக்கு எதிராக உடனடியாக புகார் அளிப்பதற்கு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஹாட்லைன் சேவையை தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு தொடங்குமா என்று சபாவைச் சேர்ந்த துவாரான் எம்பி வில்ஃப்ரட் மேடியஸ் தங்காவ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் அளித்த தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆருன் அகு டாகாங் இதுபோன்ற விவகாரங்களை கையாளுவதற்கு அமைச்சு ஏற்கனவே சில செயல் திட்டங்களை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக தேசிய ஒற்றுமைக்கு ஊறுவிக்கும் விவகாரங்களை கண்டறியவும் அப்பிரச்சினைகளை கையாளவும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் இ-சப்பாக்காட் முறையை அமைச்சு கொண்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த முறையின் கீழ் கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை ஆய்வு செய்து வாராந்திர அறிக்கை தயாரிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவ்விவரங்கள் போலீஸ் துறை மற்றும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக டத்தோ ஆருன் அகு டாகாங் தெரிவித்தார். நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் டத்தோ முத்தாங் தகால் உடல்நிலை கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் இருதய சிகிச்சை கழகமான ஐஜேனில் தற்போது அனுமதிக்கப்பட்டு இருக்கும் முத்தாங் தகால் உடல்நிலை ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாக அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் என்று சரவா துணை முதலமைச்சர் கிராவட் கலா தெரிவித்துள்ளார். தமது அலுவல் பயணத்தை தொடர முடியாமல் அசர்பைசான் நாட்டிலிருந்து கோலாலம்பூருக்கு திரும்பிவிட்ட முத்தாங் தகாலின் உடல்நிலை குறித்து அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தம்மிடம் தெரிவித்து இருப்பதாக கிராவட் கலா குறிப்பிட்டார். தம்முடன் அடிக்கடி கோல்ஃப் விளையாடிய முத்தாங் தகால் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று தாம் கருதி வந்த நிலையில் அவர் கடும் இருதய கோளாறுக்கு ஆளாகியிருப்பது தம்மை அதிர்ச்சி அடைய செய்துள்ளதாக கிராவட் கலா தெரிவித்துள்ளார். மலேசிய வரலாற்றில் டயாக் பூர்வக்குடி இனம் மற்றும் சரவாக் மாநிலத்தைச் சேர்ந்த முதலாவது மேலவைத் தலைவர் என்ற பெருமையையும் சரவா ஜிபிஎஸ் கட்சியைச் சேர்ந்த 69 வயதுடைய முத்தாங் தகால் பெறுகிறார். இவ்வாண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி சரவா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட முன்னாள் மேலவைத் தலைவர் டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜஃபாருக்கு பதிலாக புதிய மேலவைத் தலைவராக முத்தாங் தகால் நியமிக்கப்பட்டார். கோலாலம்பூர் மாநகரில் மிக பரபரப்பான சாலையான ஜலன் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள பகுதியில் கான்கார்ட் ஹோட்டல் முன்புறம் ராட்சச மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்த சம்பவத்தை தொடர்ந்து துப்புரவு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 4 மோனோரேல் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி முதல் பயணிகளின் பயணங்களை சீராக வழிவகுத்திட மாற்று சேவையை பொதுமக்களுக்கு அமல்படுத்தி இருப்பதாக ராபிட் ரயில் சென்ட்ரியன் பெர்ஹாட் நிறுவனம் ஓர் அறிக்கையில் இன்று அறிவித்துள்ளது. மோனோரேல் புக்கிட் நனாஸ், மோனோரேல் ரஜச்சுலன், மோனோரேல் புக்கிட் பிந்தாங் உட்பட மோனோரேல் இம்பி ஆகிய 4 நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக அது தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் மாற்று சேவையை பயன்படுத்தி பயணிகள் தங்களின் பயணத்தை தொடருவதற்கு பாதிக்கப்பட்ட நிலையங்களிடையே இலவச பேருந்து சேவையை வழங்கியிருப்பதாக ராபிட் ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. பொழுதுபோக்கு மையத்தில் போதைப் பொருளை உட்கொண்டதாக 4 அரச மலேசியா சுங்கத்துறை அதிகாரிகள் பத்து பஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 40 வயது நோர் அஸ்மி முகமது ரஷீத், 43 வயது முகமது ருட்வான் யஹயா, 24 வயது முகமது சஃபிக் பஸ்மான் உட்பட 43 வயது சலிஹுடின் இட்ரிஸ் ஆகியோர் மேஜிஸ்ட்ரேட் ஷுஹைலா ஷஃபியுடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை.
குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5000 வெள்ளி அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 15(1)(a) பிரிவின் கீழ் அந்நபர்கள் குற்றஞ்சாட்டப்படுவர். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி ஜொஹோரில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் உல்லாசத்தில் திளைத்திருக்கும் போது போதைப் பொருளை உட்கொண்டதாக அந்நபர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளன. வாங்கிய கடனை திரும்ப செலுத்த தவறியதால் பெண் ஒருவரை அறைந்து முடியை இழுத்து வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தியதாக ஸ்னூக்கர் மையத்தின் உதவியாளர் ஒருவர் பத்துபஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 20 வயது நோர் அரினா அகிலா கலானா என்கிற அந்த ஸ்னூக்கர் மையத்தின் உதவியாளர் மேஜிஸ்ட்ரேட் ஷுஹைலா சஃபியுடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு சிறை அல்லது கூடியபட்சம் 2000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 323 பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 4ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியளவில் பத்துபஹாட்டில் உள்ள ஸ்னூக்கர் மையத்தில் தம்மிடம் வாங்கிய 300 வெள்ளி கடன் தொகையை திருப்ப செலுத்த தவறியதால் 22 வயது பெண் ஒருவரை அறைந்து முடியை இழுத்து வேண்டுமென்றே காயம் விளைவித்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கிளந்தான் ஜலன் பசிர்பக்கானில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோலை கடத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 3 நபர்களில் 2 பேர் பெட்ரோல் நிலையத்தின் ஊழியர்கள் என்று தெரியப்படுகின்றது. நேற்று காலை 9:45 மணியளவில் சம்பந்தப்பட்ட இடத்தில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 30 வயது ஆடவர் ஒருவர் புரோட்டோன் வாஜா ரக காரில் பெட்ரோலை நிரப்பிக் கொண்டிருப்பது கண்டறியப்பட்டதாக கிளந்தான் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் இயக்குனர் அஸ்மான் இஸ்மாயில் கூறினார். 410 வெள்ளி மதிப்பிலான 200 லிட்டர் பெட்ரோலை காரின் எண்ணெய் தாங்கியில் சந்தேகிக்கும் நபர் நிரப்பியிருந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக அஸ்மான் இஸ்மாயில் அறிவித்தார். இச்சோதனையின் போது 20 மற்றும் 40 வயதுடைய ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதுடன் மேல் விசாரணைக்காக பெட்ரோல் விற்பனை தொடர்பான சில ஆவணங்களும் அந்நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக அஸ்மான் இஸ்மாயில் இன்று ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். தனது சகோதரரின் வீட்டிற்கு புறப்படுவதற்கு தடங்காட்டியை பயன்படுத்தி பயணித்த போது அதன் சேவை துண்டிக்கப்பட்டதால் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக திரும்புவதற்கு பாதை தெரியாமல் தொலைந்து போனார். இன்று நள்ளிரவு 1 மணியளவில் சுங்கைலாலாங்கிலிருந்து சுங்கைப்பட்டாணிக்கு பாதிக்கப்பட்ட 32 வயது ஆடவர் ஒண்டா RS மோட்டார் சைக்கிளில் பயணித்த வேளை தடங்காட்டியின் சேவை துண்டிக்கப்பட்டதால் திரும்புவதற்கு பாதை தெரியாமல் ஃபெல்டா தெல்லொய்கானில் உள்ள ரப்பர் மற்றும் செம்பனை தோட்டத்தில் சோர்வற்ற நிலையில் கண்டறியப்பட்டார். இன்று காலை 7 மணியளவில் பாதிக்கப்பட்ட ஆடவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சிக் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் ஜுல்கைரி தஞ்சில் தெரிவித்தார். பிறகு சோர்வடைந்து உடலில் பலமில்லாமல் காணப்பட்ட அவ்வாடவர் தலோய் திமோர் சிகிச்சையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஜுல்கைரி கூறினார். மலேசியாவில் முன்னணி கலைஞர்களில் ஒருவரான எம்ஜிஆர் சுரேஷ் காலமானார். அவருக்கு வயது 66. சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த சுரேஷ் நேற்று செவ்வாய்க்கிழமை பண்டர் சன்வேயில் உள்ள அவரின் இல்லத்தில் இறுதி மூச்சை விட்டார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மலேசிய கலைத்துறையில் குறிப்பாக மேடை நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் போன்று வேடமேற்று அவரின் கொள்கை பாடல்கள் முதல் காதல் பாடல்கள் வரை பாவனை செய்து வந்த சுரேந்திரன் நாயர் என்ற இயற்பெயர் கொண்ட எம்ஜிஆர் சுரேஷிற்கு பிரேமானந்தி என்ற மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். எம்ஜிஆர் சுரேஷ் மறைவு செய்தி கேட்டு பிட்டலிஞ்சயா பண்டர் சன்வேயில் உள்ள அவரின் இல்லத்திற்கு விரைந்த உள்ளூர் கலைஞர்கள் அவரின் உடலுக்கு மலர் மாலை சாற்றி இறுதி மரியாதை செலுத்தியதுடன் அவரின் குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். மலேசிய தமிழ் கலைத்துறையில் 80ஆம் ஆண்டுகளில் எம்ஜிஆர் தங்கராஜுவின் வரவிற்கு பிறகு எம்ஜிஆர் போன்று வேடம் தரித்து அவரை போன்ற மேடை கலை நிகழ்ச்சிகளில் பாவனை செய்து வந்த முக்கிய கலைஞர்களில் எம்ஜிஆர் சுரேஷ் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். எம்ஜிஆரை போன்று தோற்றம் தர வேண்டும் என்பதற்காக முக ஒப்பனையில் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்ட கலைஞர்களில் எம்ஜிஆர் சுரேஷ் தனித்துவமாக விளங்கியவர். எம்ஜிஆர் காதல் பாடல்களில்
தனி கவனம் செலுத்திய பெருமையும் இவரையே சாரும். 100க்கும் மேற்பட்ட மேடைகளில் தோன்றி மலேசிய கலைத்துறைக்கு நிறைவான பங்களிப்பை வழங்கியவரான எம்ஜிஆர் சுரேஷின் நல்லடக்க சடங்கு நாளை மே 9 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு பண்டர் சன்வேயில் உள்ள அவரின் இல்லத்தில் நடைபெறும். நல்லுடல் பட்டலிஞ்சயா கம்புங் துங்கு மின் சுடலையில் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.